வணக்கம் குழந்தைகளே, நான் உங்கள் வானதி பேசுகிறேன். தினம் ஒரு குட்டி கதைகள். இன்று நாம் ஒரு கதை படிப்போமா? காடும் புத்திசாலி பசுவும். ஒரு காலத்தில் ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காடில் பல விலங்குகள் வாழ்ந்தன. அந்த காடின் மத்தியில் ஒரு பசு வாழ்ந்தது. அவள் பெயர் குமாரி. குமாரி மிகவும் புத்திசாலி மற்றும் நல்ல இதயக் கொண்ட பசுவாக இருந்தாள். ஒருநாள் காடின் அருகிலுள்ள பூந்தொட்டியில் தண்ணீர் இல்லை என்று சில விலங்குகள் கூறின. நாம் நீர் கண்டுபிடிக்க வேண்டும் என்றனர். குமாரி அவர்களுடன் சேர்ந்து வானிலை பத்திரங்களை கவனித்து ஒரு நல்ல இடத்தில் தண்ணீர் தேட ஆரம்பித்தாள். அந்த வழியில் குமாரி மிகவும் சிரமங்களையும் தடைகளையும் சந்தித்துக் கொண்டிருந்தாள். கடைசியில் குமாரி ஒரு ஆழ்ந்த கிணற்றை கண்டுபிடித்தாள். அதில் அதிகமான தண்ணீர் இருந்தது. அவள் எல்லா விலங்குகளையும் அழைத்து வந்து அனைவரும் தண்ணீர் குடித்து மகிழ்ந்தனர். அப்போது குமாரி அனைவருக்கும் சொல்லிக் கொண்டார், சிரமங்களை சமாளித்து கூட்டுப்பணியில் ஈடுபட்டால் நாம் எந்த தடையும் கடந்து வெற்றி பெற முடியும். அந்த நாள் முதல் காடு முழுவதும் குமாரி போன்ற புத்திசாலி மற்றும் உதவியாளர்களின் மதிப்பு பெரிதாயினது. பாடம்: சிரமங்களை சமாளித்து ஒருங்கிணைந்த பணியாற்றுவது வெற்றியைத் தரும். சரி, இந்த கதை முடிந்தது குழந்தைகளே. மீண்டும் மற்றுமொரு கதையில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.